ஹலோ மக்களே, இன்னைக்கு சண்டே. ஸோ வீட்டில் கேட்டதுக்கு பிரியாணின்னு சொன்னாங்க. நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க. அதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் வாங்கிட்டு வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. தக்காளியை வெட்டி பொடி பொடியாக நறுக்கிட்டு, அதே மாதிரி வெங்காயத்தை வெட்டிட்டு பொடி பொடியாக நறுக்கிட்டு, ஐட்டம்லாம் ஃபேமிலியே பண்ணி தரேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால நான் அடுப்பையும் கேஸையும் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு வானாவை வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பிரியாணி செட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறம் மற்றதெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேங்க. வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, முந்திரி இதெல்லாம் போட்டு வணக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் தயிர் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேங்க. தயிர் ஊற்றினதுக்கப்புறம் டவுட் ஆயிடுச்சுங்க, தயிர் சாதம் மட்டும் இருந்ததுங்க. நான் ஃபைனல் டச் எப்படி இருக்கும் நீங்களே பாருங்களேன். அடுத்தது பொடியெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேங்க. அப்புறம் வெட்டி வச்ச தக்காளியை நல்லா போட்டு வணக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அதுக்குள்ள அரிசியை 70% வேக வச்சலாம்னு சொல்லிட்டு வேக வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அப்புறம் என்ன, நம்ம ஐட்டம் சிக்கனை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனையும் போட்டு நல்லா கலரிட்டு அப்புறம் அது வந்ததுக்கு அப்புறம் அரிசி எடுத்து போட்டு தம் போட ஆரம்பிச்சிட்டேங்க. தம் போட்டதை பாருங்களேன், சைடில் சும்மா ஒரே புகையா வருங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா சும்மா சொல்லக்கூடாதுங்க, எல்லாம் வேற லெவலில் இருந்துங்க. எல்லாத்துக்கும் அப்படியே போட்டு நானும் ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு வேற லெவலில் இருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. அந்த மன திருப்தியோட அந்த நாளை முடிச்சிட்டேங்க.